ஒவ்வொரு பதிவில் ஒவ்வொரு மாதிரியான ப்ளஸ் அண்டு மைனஸ் சனி பெயர்ச்சியில் என்ன இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம். அதன் அடிப்படையில் சிறு விபத்தில் சிக்க வைக்கக்கூடிய சனி பெயர்ச்சி இது எல்லா வயதினருக்குமே பொருந்தும், எல்லா பாலினருக்குமே பொருந்தும். நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் பொருந்தும், எந்த லக்னமாக இருந்தாலும் பொருந்தும். ஸோ சின்ன வயசுலேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இதை மேட்ச் பண்ணிக்கலாம். உங்களுடைய வயதுக்கு ஏற்ப ப்ளஸ் உங்களுடைய நடப்பில் உள்ள தசாபுத்தி அமைப்புக்கு ஏற்ப இந்த சிறு விபத்து அப்படிங்கிறது எந்த இடத்துல அடிபடும், எவ்வளவு காலம் சிகிச்சை தேவைப்படும், மீண்டும் மீண்டும் அடிபடுமா அப்படிங்கிற அமைப்பெல்லாம் பார்த்திங்கன்னா மாறுபடும். ஸோ பொதுவாக உங்களுடைய ஜாதகத்தில் இப்போ பின்னாடி பேக்ரவுண்டில் இருக்கிற மாதிரியான இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. அதாவது ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சிகம், தனுசு மற்றும் மீனம் இந்த இடங்களில் உங்களுக்கு செவ்வாய் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த அமைப்பு அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு உண்டாகும். இதுக்கு என்னங்க தீர்வு அப்படின்னா பார்த்திங்கன்னா முருகர் வழிபாடு பண்ணலாம். எப்போ பண்ணலாம் அப்படின்னா சனிக்கிழமையில மற்றும் செவ்வாய்க்கிழமையில பண்ணலாம். இதுவே உங்களுடைய ஜாதகப்படி பார்த்து சூஸ் பண்ணி பண்ணும் பொழுது இன்னும் சூப்பராக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தாலே போதுமானது. ஜாதகப்படி செக் பண்ணும் பொழுது கூடுதலாக வேற என்ன செஞ்சால் இந்த மாதிரி சிறு விபத்தில் கூட நீங்கள் சிக்காமல் இருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம்.